காய்ஸ், ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கி ஒண்டர் வேலையில் வந்து காலையில் 9 மணிலேருந்து மணி இப்போ 12 போகுது. நிறைய ஆக்டிவிட்டி பண்ணோம். ரொம்ப ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. டைரிங்காக இருக்குது போகுது எங்களுக்கு. இப்போ கடைசியாக ஒரு பலூன் வாக்கு இருக்குது. அது போயிட்டு அதை வச்சு இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் திரும்பி போயிடுவோம். போயிட்டு திரும்பி உங்கள்கிட்ட போயிட்டு சொல்கிறேன். அடுத்த எங்கே போகிறோம் நாங்கள். வணக்கம் கைகளே, வணக்கம் காய்ஸ். நாங்கள் இப்போ வந்து முன்னார் குரு பகவான் என்னது குரு பகவான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து மணி பார்த்தோன்னாக்கா கேரளா டைம் வந்து 1:40. ஸோ நாங்கள் வந்து இப்போ லாட்ஜுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் டிரைவர்ஸ்லாக இது வேணும், இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு நாங்கள் எப்படி இருக்குன்னு கூட சொல்லலாம். வந்து ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வந்து ஃப்ரெண்ட் வந்து ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பீஸ் தான். டேஸ்ட் எப்படி இருக்குது? 2 பீஸ் டேஸ்ட் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கு. இது அடிப்பொலியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் இல்லை, இது ஜீரக சம்பான்னு சொல்லுவாங்களே அந்த ரைஸ். அந்த ரைஸில் செஞ்ச பிரியாணி அது ஓகே தான், நல்லா இருக்குது. சீரீஸ் ருசியாக இருக்குது. மட்டன் நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் 3 விதமான பிரியாணியை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, பீஸ் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி ஏன்னா விதவிதமாக ஆர்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கடையில் பீஸ் பிரியாணி ஒரு மாதிரியாக இருக்குது, மட்டன் பிரியாணி மாதிரி, சிக்கன் பிரியாணி எல்லாமே அடிப்பொலியாக இருக்குது. அதோட கலரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. ஹாய் காய்ஸ், ஓகே லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் மெனுவாக நீங்கள் பார்த்தீங்க. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டீ மியூசியம் வந்திருக்கோம். முன்னாள் டீ மியூசியம். ஸோ இந்த முன்னாள் டீ மியூசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தோம். அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தோம். கொஞ்சம் பிடிச்சிச்சு. நீங்களும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ சுற்றி பாருங்கள். இதுதான் டீ எஸ்டேட். Luckily இன்னைக்கு not raining much, so better climate. So very good luck today. Today climate is very good. இறக்குறாங்க பாருங்க. இங்கே தான் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல இருப்பாங்க. விநாயகரை ஆற்றுல இறக்குறாங்க. அதான் அந்த கயிறு வச்சுருக்கேன். இது இங்கே பரவாயில்ல, இங்கெல்லாம் யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ரோஸ் வேலி முன்னாள் ரோஸ் வேலி. இப்போ தான் காசு கட்டிட்டு 60 ரூபா உள்ளுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இங்கே கொஞ்சம் சுற்றி நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டு அது சொல்ல எப்படி இருக்குது. உறுப்பு வராது வீட்டில். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இங்கே? 60 ரூபா. 60 ரூபானா மலேசியா காசு 3 வெள்ளி. 3 வெள்ளி இருக்க போகுது. நல்லா பார்க்கலாம், நிறையா ஃபோட்டோ எடுக்கலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ரோஸ் வேலியில் இருக்கோம்.
ஒரு 30 வருஷமாக ரவுண்ட் போயிருப்போம். ஆனால் சரியான மழைனால ஆனால் மழைனா இன்னும் கவர் பண்ண நிறையா இருக்குது. முடியல. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, எங்களோட சஜஷன்னாக்கா மழை இருந்தால் மழை இல்லாத சீசனில் வாங்க. இடம் அருமையாக இருக்குது. இடம் அருமையாக இருக்குது. மழை வந்து இது பண்ணி விட்டுருச்சு எல்லாத்தையும். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது நல்ல ஏரியா. ஸோ ஆனால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மலேசியா காசு இங்கே 3 வழி தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்க்க போனால் நல்ல ஒரு நடந்தாலும். ஸோ டெஸ் ஆல்சோ இன்றைக்கி நாங்கள் முன்னாறு கடைசிட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து முன்னாறு கடைசி நாள். நாங்கள் முன்னாறுலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்த அப்புறமா சொல்கிறோம். ஓகே, ஓந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா முன்னாறு வெளியாகிட்டோம். ஆனால் ஓந்த வேலை ஒரு டீ பிளான்டேஷன் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சி. ஸோ நீங்களும் அந்த பாருங்களேன். மேலே வியூ உண்மையில் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆனால் உள்ளுக்கு வந்து எடுத்தா ருச்சி. இங்கே தான் மழை இருக்குது போகுது. மழை தான் இந்த பனி மறைஞ்சிருச்சு. முதல் இருந்துச்சு அருமையாக இருக்குது ஆட்டம். நேற்றுலாம் ஜாக்கெட் போடுங்க. நீ ஜாக்கெட் எடுத்துட்டு இந்த குளிருது. முன்னாடி அப்படி தான் இருக்குது. 10 இன்ச்சிங் 10 கேமராவில் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உங்கள் நம்பிக்கைனால எங்களுக்கு பின்னால் பாருங்கள். நம்ம இடத்துலலாம் கீழேருந்து அண்ணாந்து வானத்தை பார்ப்போம். நாங்கள் மேலேருந்து கீழே பார்க்குறோம் வானத்தை. அப்போ எப்படி இருக்குது பாருங்க இடம். டைம் இருந்தால் கண்டிப்பாக முன்னாருக்கு வாங்க. ஆனால் உள்ளீங்கன்னா வெயில் இல்லாமல் வெயில் இருந்தால் வெயில் படாமே வாழ்கிறாங்க உங்களுக்கு ப்ரோ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராக் மவுண்டன் இருக்குது. இந்த ராக் மவுண்டன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்கே இருக்கோம்னாக்கா இது ஒரு புகை, அதாவது கேவ். இந்த கேவ் பேர் வந்து ராக் கேவ். ரோட்டு ஓரமாகவே இருக்குது. முன்னாடிலேருந்து கீழே இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறப்ப ரோட்டு ஓரமாகவே காடியை நிப்பாட்டிட்டு இந்த கேஃபுக்கு வந்து பார்த்தோம். நீங்கள் வந்து பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதான் அனுபவிச்சா தான் தெரியும். ஓகே காய்ஸ், முதல் கடைசி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஃப் ஒரு ஸ்மால் கேஃப் பார்த்துருப்பீங்க. அந்த கேஃப் வந்து வெளியாகி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சியா அருமையாக இருக்குது. தண்ணி சர்பத்தி மாதிரி இருக்கும்ல, வாலே தண்ணி சர்பத்தி மாதிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்து ரொட்டியில் வந்து முட்டை போட்டு பேசி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. முட்டை போட்டு பிறகு இந்த மாதிரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சுட்ட சோளம் எல்லாமே வச்சுருக்காங்க. மேகிலேருந்து எல்லாமே இருக்குது. சாப்பாடு முக்கியமாக மேகி. ஆனால் சாப்பிட்டு வயிறு கலக்கிட்டு தான் 40 கம்பெனி தங்கம் பண்ணாது. ஓகே, ஒரு அக்கா வந்து இங்கே வந்து பழம் வித்துட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேகி, அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து ஜெரோ இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் போவோம் நம்ம. தண்ணி ரோடு பார்த்து காட்டுங்க, காடி வந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இளநீ, நானாஸ், அப்புறம் வந்து நீர்வீழ்ச்சி, சூப்பர் மலை, ரோடு.
ஆனால் இங்கே நிறைய பேர் அந்த சுட்ட சொல்ல தான் சாப்பிட்றாங்க. ஆனால் எங்களுக்கு சாப்பிட ஒரு தைரியம் இல்லை. நாங்கள் எதாக இருந்தாலும் வெளியே சாப்பிட்டுக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு 6வது நாள் நினைக்கிறோம். 6 நாளும் உண்மையே சரியான போய் நஷ்டன்றதே இல்லை. இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். அது எங்கே போகிறோன்னா அப்புறம் சொல்கிறோம். இப்போ எங்கள் தலை சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கடைசி நாள் முன்னாடி. ஸோ வந்து நாங்கள் வந்து முன்னார் பார்டரில் இருக்கோம். ஸோ முன்னார் பார்டர்லேருந்து கீழே இறங்கி அடுத்த இடத்துக்கு போகிறோம். நம்ம வந்து கொச்சியில் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அப்புறம் அலப்பி, தேக்கரி, அப்புறம் முன்னார். இந்த இடத்துல முன்னாடி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேரளா ஸ்டேட்டை விட்டு அடுத்த ஸ்டேட் போகிறோம். ஆனால் எந்த ஸ்டேட் சொல்ல மாட்டோம். நாங்கள் அப்புறமேல வீடியோவில் நம்மளாம் மலேசியாவில் வந்து காடி கொண்டோவில் கட்டலாம், கொண்டோவில் கழுவலாம், காவாசியில் கழுவலாம், வீட்டில் கழுவலாம். ஆனால் இங்கே பிரச்சனையே இல்லை. அருவி ஓரமாக காடியை பக் பண்ணிட்டு இந்த ஜீப்பை அண்ணா இப்படி கழுவாங்க பாருங்கள். அண்ணா வீடியோக்கு ஆய் சொல்லுங்கண்ணே, வீடியோக்கு ஆய் சொல்லுங்கண்ணே. ஓகேண்ணே, ஜீப் அருமையாக இருக்குண்ணே. மேற்கு தொடர்ச்சி இதுவும் அதே தான். இங்கே தான் வந்து நாட்டிலேருந்து வந்து ஆளு இறக்கி விட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு போவாங்க. இங்கே பஸ் வரும். இங்கே பஸ் வரும். மூணாருக்கே ரெகுலர் பஸ். வர்றீங்க இங்கே தான் வருவாங்க. நாட்டிலேருந்து இங்கேருந்து பிரிச்சுப்பாங்க. எங்களுக்கு இத்தனை பேர் வேணும், நாங்கள் வேலைக்கு விட்டு போகிறோம். அது வந்து டெய்லி இது வந்து பர்மனெண்டா எடுத்துருவாங்க. கூட்டி போக மாட்டாங்க டெய்லி. அது டெய்லி லேபரு. இது வந்து அது வந்து டெய்லி லேபர். இது வந்து மொத்தமா கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு நீங்க அவங்க இங்கே செட்டில் பண்ணுவாங்க. ஒன்னா ஒரு 20 வருஷத்துல இங்க தமிழ்நாடு இல்ல எல்லாம் இந்தியா பசி இருப்பாங்க. இப்பயே தமிழ்நாடுல ரொம்ப இடத்துல கடை திறந்து வச்சிருக்காங்களாமே. போர்டுலாம் ஹிந்தியில போட்டு இது அங்கெல்லாம் அந்த பிடிச்சா சாமான் இது அபராதம். லோரி போன உட்காந்துருக்கீங்களா? ஹிந்திக்காரன் தான். ஹிந்திக்காரன் தானே. சரவண பிளகுலாங்க. அது மலைக்கு மேல ஒரு சிலை, ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்கும். அவரோட பேர் வந்து கோமதீஸ்வரா. அது ஜெயின் டெம்பிள். வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அங்க விசேஷம் நடக்கும். கும்பாபிஷேகம் மாதிரி, கும்பமேளா மாதிரி. ஃபுல்லாக நார்த்லேருந்து வந்து நியூடாகவே வருவாங்க சாமிங்க. அவங்களோட இது வந்து என்னன்னா, வாயில் வந்து மாஸ்க் போட்டுப்பாங்க, கையில் வந்து மயிலேறு வச்சுப்பாங்க. கூட்டிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து நடந்தே வருவாங்க. அந்த சாமியோட சிலையும் அப்படியே நியூடாகவே இருக்கும். அவரோட பேர் கோமதீஸ்வரா, ஜெயின் இது. ஓகே, மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். மலை ஏறிட்டு இருந்தோம். இப்போ மலையிலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வியூவை பாருங்க. அந்த மலையில பாருங்க, கேர்ஃபாக இருக்கு. இந்த மலை உச்சத்தில் பாருங்க, கேர்ஃபாக இருக்கு. டபுள்யூ மாதிரி இருக்கு பாருங்க. வடிவேலு சாணம் பிடிச்ச மலை. 3 4 அங்க ஒண்ணு 5வது மலை அப்படியே கீழே இறங்கணும். வடிவேலு இந்த மரத்தை தாங்க சாணம் பிடிச்சான் மலையா. அது சின்ன குன்றுனே, அந்த மாதிரி ஒரு குன்றுனே. இப்ப நம்ம இதுல தான் இறங்க போறோமா? இதுல தான் இறங்குவோம். இந்த ரோடு போதே தானே. இங்க பாருங்க, இது போதே. இந்த ரோடு போதே. நம்ம இப்படியே இறங்குவோம். அதான் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு மலை, 2வது மலை, 3வது மலை, 4வது மலை, 5வது மலை இறங்கிடுவோம், கீழே இறங்குவோம். அதான் அண்ணா காட்டினாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. பஸ்ஸாக என்ன சின்னோண்டா பஸ்ஸு தான். அது வந்து போடி. அங்கே தான் ரீச் பண்ணுவோம். கீழே இறங்கி அங்கே போய் ரீச் ஆகி போடி வந்து அப்படியே புதுசாக அப்படி ரோடு போட்டு விட்டாங்க. சேங்கா பேர் சேர்த்துக்கலாம். துருசானா துருசான்றா ஸ்ட்ரெயிட்டா. நாங்கள் மலை இறக்கத்தில் இருக்கோம். மலை இறக்கத்துக்கு போய் நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடை பேர் வந்து சில்பர்க் ரிசார்ட். இதான் இதோட ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க. வேறு
ஓகே, இந்த ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்து முதல்ல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச். டீ அருமையாக இருக்குது, டீ குடிக்க வாங்க பழகலாம். பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நம்பி வாங்க நாசமாக போக